பாருங்க கண்ணு எப்படி தெரியுதுன்னு பாருங்க, ரெண்டெண்ணம் பயங்கரமா தெரியுது ப்ரோஸ். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 18 ஃப்ளோர் நிலத்துக்கு அடியில இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் ப்ரோஸ் நம்ம கீழே போவோம். பைக்லயோ கார்லயோ போற மாதிரி வேலிடான பர்மிஷன்ஸ் வேணும். பர்மிஷன் இல்லாம அவங்க யாருனாலே உள்ளே போக முடியாது. ஹாய் ப்ரோ, வெல்கம் பேக் டு மோட்டோ ப்ரோ 07. கிட்டத்தட்ட காலையில இருந்து பிளான் பண்ணி டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 கிட்ட ஆகுது ப்ரோ. இப்போதான் வந்து போகலாம் சொல்லி ஜாஸ்தி இருக்கும். எங்கேன்னா நம்ம போகிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ கடம்பரை டேம் போகலான்னு சொல்லி காலையில் பிளான் பண்ணிச்சு. சத்தியமங்கலம் போகணும்னு அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிச்சு. பட் அது வேற பிரச்சனை. அங்கே இங்கெல்லாம் போகாமல் பசங்க இருந்து வராமல் பைக் இல்லை அது இதுன்னு கொஞ்சம் ரெடி பண்ணி அது இதுன்னு ரொம்ப டைம் ஆகி போச்சு ப்ரோ. ஸோ அதனால் சரி இன்னத்தை கிடைச்ச லீவை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இப்போதைக்கு காடம்பாறையால் போகலான்னு சொல்லி கிளப்பணும். அப்பவும் கிளம்ப முடியல. அது இதுன்னு ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 4:45 ஆகி போச்சு. சரி வேறு வழியே இல்லை. சும்மாவாவது வால்பாறையாவது மேலே போய் டீயை சாப்பிட்டு வந்துடலாம். வாட்டர் ஃபால் வரைக்குமாவது போகிறோம், இல்லாட்டி கவர்கால் போய் ஃபோட்டோஸாவது எடுக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு ப்ரோஸ். நம்ம வந்து எத்தனை வண்டியில் போகிறோம்? 1 2 3 ஒரு 5 வண்டியில் போகிறோம் ப்ரோஸ். அதனால் ஜம்மன் போயிட்டு போட்டோ ஸ்டெப்பை கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே ஒரு வீடியோவே போட்டுட்டு ஒரு விளாக் எடுத்து நம்ம வந்துடலாம். இப்போ காடம்பாறை விட்டாங்கன்னா நம்மளோட லட்சம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் காடம்பாறை போய் வீடியோ போட்டுருக்க மாட்டாங்க. நம்ம காடம்பாறை போகிறோம் நம்ம பெரிய விஷயம் கிடையாது ப்ரோஸ். நம்ம கால் இருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் டைமிங் தான் என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து 5 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம காலைல நேரமாக போயிருந்தோம்னா நம்ம ரிட்டன் வந்திருக்கலாம். இங்கேயே 5 மணி ஆயிடுச்சு. நீ அலோவ் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. போய் பார்க்கலாம் ப்ரோஸ். என்ன ஏது நான் போகிற வழியில் என்ன சொல்கிறேன், அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு டெக்னிக்கல் பார்த்தா தான் தெரியும் ப்ரோஸ். நம்ம அடிக்கொருக்கா வால்பாறை வரக்குண்டான மெயின் ரீசன்ஸ் என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற பெண்ட்ஸ் எல்லாம் தான். ஸோ நம்ம பைக்குக்கு வந்து 390 பவருக்கும் இந்த பெண்டில் ஓட்டுறதுக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி நம்மளை இழுத்து தள்ளிட்டு போகும். ஸோ எல்லாருமே வால்பாறை வாங்க, வந்து எப்படி இருக்குது ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். மெயினாக ப்ரோஸ் எல்லாருமே ஹில்ஸில் வேகமாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் பிரேக்கிங் மஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். என்ன தான் பிரேக்கிங் இருந்தாலும் இன்ஜின் பிரேக்கிங்கில் மட்டும்தான் பைக் நிற்கும். அப்படியே உங்கள் கைக்குள்ளே நீங்கள் கீரை டவுன் பண்ண பைக் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கீரை கட் பண்ணி ஓட்டுங்க, ரைடை என்ஜாய் பண்ணுங்கள், கார்னரிங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுங்கள், நேச்சுரல் ரசிங்க. அதுதான் ப்ரோஸ் வால்பாறைக்கு உண்டான மெயினான ரீசனே நம்ம வர்றதுக்கு. நீங்களும் வந்தீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். வால்பாறை வந்துட்டு போன ஃபீல் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு பெண்டுக்காவது வேகமாக போயிடுறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் டக்குன்னு ஏறி வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரோடு நமக்கு நல்லா பழக்கப்பட்ட ரோடு ப்ரோஸ். எங்களுக்கு நம்ம லோக்கலுங்காட்டி இந்த ரோடு நல்லா பழக்கப்பட்ட ரோடு. நிறைய டைம் வால்பாறை வந்திருக்கும், ரோடு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ட்ரைவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுற ஃபீல் இருக்குல்ல ப்ரோஸ், உண்மையிலே எதுலேயுமே வராது. அட்டகாசமாக இருக்கும். நம்ம குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறப்ப இருந்தாலும் சரி, ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணுறப்போ இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அப்படி ஒரு சூப்பர் பைக் ஓட்டுற ஃபீல் கொடுக்கும் ப்ரோஸ். அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அது ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். ப்ரோஸ் நம்ம செக் போஸ்ட் வந்து உள்ளே வந்தாச்சு. ஜஸ்ட் உள்ளே வந்தோன்னே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து மேலே வாட்டர் ஃபால்ஸ் நின்று பார்த்தாவெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரோடெல்லாம் இருக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ முக்கால்வாசி பேர் வால்பாறை வரவங்களுக்கு லோக்கல் இருக்கிறவங்களுக்கு காடம்பாறை எப்படி இருக்குன்னே தெரியாது. மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோஸ். பைக்கில் விடவே மாட்டாங்க. கார்லேனா கூட ஏதாவது பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் உள்ளே வரலாம். பைக்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் அங்கேயும் தெரிஞ்சவங்க இருக்குங்காட்டி, நட்புகள் ப்ரோஸ் இருக்கங்காட்டி நம்ம உள்ளே வந்துடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். யாராவது முடிஞ்ச வரைக்கும் முட்டி மோதி பர்மிஷன் வாங்கி உள்ளே வந்து பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அழகாக ரசிச்சுட்டு போவீங்களாம்மா. சாரி ப்ரோ. காடம்பாறை வீரப்பன் ஆயிடலாமா நம்ம? நாங்க தான் இனி காடம்பாறைக்கே வீரப்பன். அந்த கருப்பு சட்டை இருக்காரு பாருங்க, அவரு தான் கேங் லீடர். அவர் வந்து கேங் லீடரோட 2வது தம்பி. முதல் தம்பி நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அண்ணன் ஒருத்தர் இருக்கார் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு.
அதுக்கப்புறம் இவர் வந்து ஜாபர் பாய், பின்னாடி நம்ம 2 பாய்ஸ் வராங்க. அவங்க வந்து அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, அவங்க வேற மாதிரி. நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோல காமிக்கிறேன். இப்போ வருவாங்க, பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. வரல ப்ரோஸ் நீங்கள் தாராளமாக பஸ்ஸில் வரலாம் ப்ரோஸ். உள்ளே காடம்பாறை டேமுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனும் தேவையே இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் உள்ளே வந்து இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும் காடம்பாறை, கிளைமேட் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு நாளைக்கு 3 4 பஸ் மேபி இருக்கலாம் ப்ரோஸ். அந்த டைமிங் கூட நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேன். உண்மையிலேயே உள்ளே வந்து பார்த்துட்டு போங்க, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு, உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கே இதான் ஃபஸ்ட் டைம் காடம்பாறை. அண்ணாவெல்லாம் முன்னாடியே போயிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தோம் ப்ரோஸ் காடம்பாறை போகலாம்னு சொல்லிட்டு, போகவே முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சத்தியமங்கலம் பிளான் பண்ணிச்சு, அதை காடம்பாறையாக மாற்றிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பார்க்கலாம் ப்ரோஸ், மேலே இன்னும் போய் எப்படி இருக்குது, டேமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்க்கலாம் ப்ரோஸ். இங்கே ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுவும் பல நாட்களாக யாரும் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க போல். நம்ம மேலே போய் பார்க்கலாம் ப்ரோஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வியூ அன்சைடு டேம் தெரியுது. ஸோ நம்ம இறங்கி போய் பார்க்கலாம் ப்ரோஸ், என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே போகலாங்கண்ணா. ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கரமாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஃபுல்லாகவே செடி தான் ப்ரோஸ். வா, உண்மையிலேயே அமேசிங்காக இருக்குது. பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்த விட நல்லா தான் இருக்குது காடம்பாறை. ஸ்டெப்பில் கீழே விழுந்தோம், மொபைல் ஏதாவது விழுந்தது, அவ்வளோதான் முடிஞ்சுது, இது எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது, நொறுங்கி போயிடும் போல் சளியாக. ஸோ ஜஸ்ட் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பயங்கரமாக இருக்குது டேம். இந்த மரங்கள்லாம் தான் வியூவை கொஞ்சம் மறைக்குது, பட் இருந்தாலும் ஓகே. இங்கேருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே பயங்கரமாக தான் ப்ரோஸ் இருக்குது. தனி மரமாக இல்லாட்டி இங்கெல்லாம் லொக்கேஷன் போனோம்னா மற்ற பக்கமெல்லாம் டேமுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும், இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் சீனரிஸை. ஒன்றும் இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 18 ஃப்ளோர் நிலத்துக்கு அடியில் இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் ப்ரோஸ் நம்ம கீழே போவோம். கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்கும். எப்படி ஒரு வாட்டர்லேருந்து டைனமோ ரொட்டேட் ஆகி எப்படி பவர் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கீழே போனால் பார்க்கலாம். பட் ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க, கேமராஸ் எதுவுமே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து காடம்பாறை டேமை போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோஸ். டேம் வியூ ரசிச்சுட்டு நைட் இருட்டாச்சுன்னா யானைகளாக வரும். ஸோ ஏதாவது யானை வந்ததுன்னா நம்ம அப்படியே எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் கீழே இறங்கிடலாம் ப்ரோஸ். அப்படியே நம்ம டீ சாப்பிட்டு அப்படியே ஓடிடலாம் ப்ரோஸ் வீட்டுக்கு. ஸோ ப்ரோஸ் நீங்கள் பார்த்துக்கங்க, இதுதான் பவர் ஹவுஸ் காடம்பாறையோடது. பின்னாடி மலை எப்படி தெரியுது, பின்ன இதுக்குள்ளே எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குது. பின்னாடி அப்படியே மலை சுற்றி வரும், மலை தான் ப்ரோஸ். எந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை மட்டும்தான் தெரியுது, பெரிய பெரிய மலைகள். அதுக்கு கீழே நடுவால் இருக்குது ப்ரோஸ் இந்த காடம்பாறை டேமுங்கிறது. ஐயோ, காட்டுக்குள்ளேலாம் வழி போகுது. இதுதான் ப்ரோஸ் காடம்பாறை ஊர். ஸோ இங்கே பாருங்கள், கோயில் இருக்குது, வீடு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே இருப்பாங்க, கடைகளாக இருக்கும் ப்ரோஸ். ஒரு 2 3 கடைகள் எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ அங்கே பாருங்கள், வீடு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, வண்டிகை எல்லாமே இருக்கும். ஸோ இவங்க வந்து ரெகுலராக வந்துட்டு போவாங்க கீழே மேலே. ஏன்னா இங்கே பழக்கப்பட்டவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து சர்வசாதாரணம். ஸோ நம்ம வந்துட்டு போகிறதான் ப்ரோஸ் சிரமம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ரொம்ப அளவு பெரிய வீடு இல்லைனாலும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே. வழி மாறி வந்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வியூ நல்லா தான் இருக்குது, பார்த்துட்டே போயிடலாம். சூப்பராக இருக்குது. டேமுக்கு இதுலயே போகலாம், போய் பார்க்கல என்னதான் இருக்கு. நையாங்கண்ணா பார்த்து வரல, யானை பார்க்க போகலாம். ரைட்ஸ் இதான் இருக்குது டேம் போனால். ஸோ ப்ரோஸ் பார்த்துக்குங்க, இதான் டேம். பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா? எனக்கே ஃபஸ்ட் டைம். ஸோ நானே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இங்கே ஒரு ஃபேமிலி நமக்கு முன்னாடி வந்து என்ட்ரி இருக்காங்களே, யார் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக டெஃபினட்டாக அட்டே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. நம்மளை ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யாரா அவனுக்கு பைக்கில் வரானுங்கன்னு சொல்லிட்டு.
நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு இடமெல்லாம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேறு. அன்னைக்கெல்லாம் காட்டுத்தனத்துல வந்துட்டோம், எதையும் நோட் பண்ணல. மண்டல அணை 6.5 மண்டல அணையும் போயிட்டு வந்துடலாமா? மண்டல அணையா? ப்ரோ அதுல போயிருந்தா அங்க வந்திருக்கும் ப்ரோ. அங்க வேற வழி, இது வேற வழி. ஆமா ப்ரோ. ஏன்னா கேட்டா தண்ணி செட்டர் திறந்தமல்ல, அந்த வழி இது வந்து பேக் டேமுக்கு வந்து பேக் சைடு. ஓ நீங்க வந்து ஃப்ரண்ட் வழி சொன்னீங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குண்ணா. அந்த வழி சொன்னேன், அதுதான் சரியான வழி. இது வந்து பேக் டேமுக்கு வந்து பேக் சைடு. ஓ நீங்க வந்து ஃப்ரண்ட் வழி சொன்னீங்க. அந்த வழி எப்படிங்க? அந்த வழி இதே மாதிரி கேட்டுதானுங்கண்ணா, அப்படி விட வர மாதிரி இருக்கும். ஏதோ ஆஃபீஸ்க்கு இருக்குங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க. அந்த மாதிரி வாங்க நம்மளும் போகலாம். எத்தனை நாளா கடம்பாறை டேம் வரணும்னு இன்னைக்கு தான் ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. கடம்பாறைனாங்க வெறுப்பேத்தி. பட் ஆனால் டேம் ஓகே தான். நம்ம டேம் விசிட்னு போனாலே நல்லா கூட்டமாக எல்லா ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோஸ். நம்ம மட்டும்தான் இருக்கோம். சுற்றி வரவும் மலை. ஒரு அருமையான லொக்கேஷன் ப்ரோஸ், அருமையான ஸ்பாட்டு, பக்காவாக இருக்குது. ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு டே ஃபுல்ஃபில் ஆயாச்சு ப்ரோஸ் நமக்கு. ஏன்னா நம்ம வராத ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம இத்தனை நாளாக போன ஸ்பாட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ண ஸ்பாட் தான். ஸோ இது வந்து வராத ஒரு நியூ ஸ்பாட்டு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ப்ரோஸ். ஸோ ப்ரோ ஜஸ்ட் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்கேருந்து யானை வந்ததுனாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஒரு 2 பைக் தான் ஈவனாக போக முடியும் ப்ரோஸ். காரெல்லாம் வந்துன்னா சைடில் உடச்சிக்கிட்டே தான் போகணும், அந்தளவுக்கு இருக்குது. உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட காலம்பாறை வந்து உண்மையிலேயே ஒர்த்து ப்ரோஸ், பக்காவாக இருக்குது. முன்னாடி பின்னாடி சைடில் இங்கெல்லாம் யாருமே இல்லை ப்ரோஸ். நம்ம மக்களும் வந்து நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க, நம்ம ப்ரோஸும். ஸோ இப்போ நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி CD 100 லைட்டு விளைச்சதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்குது ப்ரோஸ் இந்த ரோடு. மறுபடியும் அதே இடத்த காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, அந்த பவர் எடுக்கிற ஸ்டேஷனை. ஸோ இங்கே தான் நம்ம 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் மேலே போனாலே நமக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படியே ரொம்ப தூரம் போகிற மாதிரி 18 ஃப்ளோர் நிலத்து கடையில் போகிறப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ப்ரோஸ். உண்மையிலே பயங்கரமாக இருக்குல்ல. இதெல்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோஸ் நமக்கு. ஸோ ரொம்ப இருட்டாயிருச்சு, யானை நிற்குன்னு சொல்லி டீக்கில் ஒரு அண்ணா சொன்னார். பார்ப்போம் ப்ரோஸ் எதாவது நமக்கு என்ன தடுப்படுதான்ட்டு. பாருங்கள் கண்ணு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், 2 அண்ணம் பயங்கரமாக தெரியுது ப்ரோஸ். ஜஸ்ட் மான் தான். ஸோ ரோட்டில் தான் நின்று இருந்தது. நாங்கள் வர வண்டி சவுண்டை கேட்டு தான் ப்ரோஸ் உள்ளோடி இருந்தது. நாங்கள் ஓடியாரதவே லைவாக பார்த்தோம். ஸோ கேமராலாம் கரெக்டாக ஆஃபில் இருந்தது. அவ்வளோதான் ப்ரோஸ், ஓடிடுச்சு மான். ப்ரோஸ் நம்ம மறுபடியும் காடம்பாறை போயிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா உள்ளே போக முடியாதுன்னு நினச்சோம். ஏன்னா வந்து நைட்டு வந்து ரொம்ப டைம் ஆகி போச்சு. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 o'clock கிட்டத்தட்ட 5:15 இருக்கும் இங்கே வர்றப்போ. ஸோ அதனால் நம்மளாலே உள்ளே போக முடியாதுன்னு நினச்சோம். நல்ல வேளை நம்ம உள்ளே போயாச்சு, போய் டேமும் பார்த்தாச்சு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்து டைம் வந்துருக்கு.
ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. உண்மையிலேயே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னு தான் சொல்லணும். இப்போ தாளம்பாறை நாங்கள் போயிட்டு வந்தது அப்படி ஒரு திக் ஃபாரஸ்ட், எந்த ஒரு டிராஃபிக். எனக்கு சண்டே வால்பாறையில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. பட் ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த தைரியமாக போயிட்டு வந்தோம், ஜாலியாக சந்தோஷமாக. ஏன்னா ஒரு டிராஃபிக் இல்லை. நம்ம ஆல்ரெடி மற்றபடி போயிருந்தப்பவே வந்து நம்ம மைண்டு அப்செட் ஆனதுக்கு காரணமே வந்து டிராஃபிக் தான். ஸோ இந்த டைம் டிராஃபிக் தான் நாங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோம். போயிட்டு அந்த வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு. டேம் பார்த்தது, டேம் வியூ சூப்பராக இருந்தது. என்ன வரப்போ ஒரு யானை பார்த்தோம் சந்தோஷமாக இருந்திருக்கும். எனிவேஸ் நம்ம எப்போ போல் நடக்கிறது தானே, யானை தலைவி போவோம், அந்த யானை நம்ம கண்ணை தட்டுப்படாது. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பர்மிஷன்ஸ் உங்களுக்கு வந்து 3 பஸ், கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பஸ்ஸு கிட்ட இருக்கும். பஸ்ஸில் போனீங்கன்னா தாராளமாக காடம்பாறை டேம் போய் பார்த்து வரலாம். பட் ஆனால் டேம் போக முடியாது. மேபி நீங்கள் நடந்து போயிட்டு பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். பைக்லேயோ கார்லேயோ போகிற மாதிரி வேலிடான பர்மிஷன்ஸ் வேணும். பர்மிஷன் இல்லாமல் அவங்க யாருனாலே உள்ளே போக முடியாது. அதுதான் இங்கே கையில்கிட்டே. நாங்கள் ஜம்முன்னு போயாச்சு. நம்மள்ட்ட வந்து இங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. நமக்கு கீழே செக்கோட்டி ஆள் இருக்காங்க, இங்கே மேலே காடாம்பாறையில் இருக்காங்க, இதுக்கு மேலே தலைநாரில். நம்ம வால்பாறை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம் ப்ரோஸ். அந்த அளவு நம்மளுக்கு வந்து வால்பாறை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. நீங்கள் காலையிலே வந்து அப்படியே நீங்கள் செக் போஸ்ட்டில் பேசி பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்கன்னாலும் தாராளமாக பார்த்து போயிட்டு நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அப்புறம் டிரைவிங் ஹில்ஸில் வந்து இவங்க நாங்கள் இப்படி ஓட்டுறோம், ஃபுல் ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணி வர்றோம், நாங்கள் ஓட்டுறோம், அண்ணா ஓட்டுறோம், பசங்க ஓட்டுறாங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலராக வந்து இங்கே ஓட்டிகிட்டே இருக்கோம். வால்பாறை வந்து நாங்கள் மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20 டைம் அந்த மாதமெல்லாம் இருக்குது வால்பாறையில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம பசங்க எல்லாருமே கேட்குறது அடிக்கடி, ஏன்னா வால்பாறை ரெகுலராக போகிற அப்படின்னு தான் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்பானுங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இங்கே ரோடு நல்லா தெரியும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ரோடு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ஹேண்ட்லிங் இருக்குது, 390 ஹேண்ட்லிங். பசங்களுக்கு அந்த பைக் ஓட்டுறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து யாருமே புது டிரைவர்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஓட்டல. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் இந்த மாதிரி ஓட்டுறோம். அதுவும் ஜஸ்ட் அதை பண்ணால் நாங்கள் வெறுத்தனமாக எல்லா இடத்துலையுமே வேகமாகவே போயிருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் சொல்லணும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறதும். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ரோட்டில் வந்து யார் வேணாலும் முறுக்கலாம் ப்ரோ, எந்த வண்டி வேணாலும் போகும். பட் ஆனால் ஹில்ஸில் வந்து ஓட்டுறதுக்கு நமக்கு வந்து நேக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்ஜின் பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும் தான் ட்ரைவ் பண்ண முடியும். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு எல்லாமே பழக்கப்பட்டதான். நம்ம அப்படியே கீழே போயிட்டு, ஆமாம், நீங்கள் யாராவது பைக்கில் வரணும், இந்த மாதிரி காடம்பாறை வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்கூடயே ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். நீங்கள் எங்கூடயே வந்துட்டு தாராளமாக நம்ம வால்பாறை வரலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே நானே உங்களை காடம்பாறை கூட்டிகிட்டு வரேன் பைக்கில், அது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து எல்லாம் ஒரு வால்பாறை ஒரு கேங்கா மாற்றி நம்ம ஒரு கேங்கா போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ டீ சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம். இங்கே சாப்பிடலாமா, கீழே கௌரிகிருஷ்ணா போயிடலாமாண்ணா? அச்சே, கௌரிகிருஷ்ணா போயிடலாமா? கீழே கௌரிகிருஷ்ணா போயிடலாமா? இங்கே நல்லாவே இருக்காது. கௌரிகிருஷ்ணா போயிடலாமா? மலைப்பா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கமே வரல. எனக்கு தூக்கம் வரல, தம்பிக்கு தூக்கம் வரல. எங்களுக்கு தான் தூக்கம் வரலைன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இதுக்கும் தூக்கம் வரல. கத்திக்கிட்டே கிடந்தது. என்னென்னு பார்த்தா பசியாட்டிருக்கு. குடி பாலை குடிங்களா? குடி. இப்போ டைம் எவ்வளோண்ணா? 3:15 ஆச்சு. கிளம்பிட்டோம். போகலாமா? போய் டீ சாப்பிட்டா திருப்தியாக இருக்கு. அப்படி ஒரு டீ சாப்பிட்டுறோம். ப்ரோஸ் 3:30 மணிக்கு டீ சாப்பிடலான்னு போனால் கடையே இல்லை. சரி நாமளும் போய் பார்த்துட்டு தான் திரும்பியே வந்தது. சரி எதுக்கு நம்ம நம்மளும் போய் படுத்தலாம் ப்ரோ. தூக்கம் வராது போய் படுத்தாலும். சரி வேறு வழி இல்லை. நமக்கு வாசிச்சது காலையில் ஒரு 4-5 மணிக்கு தான் இந்த டீ சாப்பிடணும் போல் தெரியுது. இன்னைக்கு டீ நமக்கு வந்து அப்போ தான் வாட்ச் இருக்குது. நேரங்காலமாக சாப்பிடலான்னு நினச்சோம், பட் நான் அதை முடிக்கிட்டேன். டீ கடை இல்லை. இதுக்கோசரமே ஒரு டீ கடை ஓப்பன் பண்ண சொல்லணும். 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணி இருக்க மாதிரி. நேற்று நம்மளாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இங்கே 24 மணி நேரம் ஓப்பன்லேயே இருக்க மாதிரி. சரி ஓகே, ஓப்பன் பண்ணி. ஆமாம் சரி ஓகே ப்ரோ. சுற்றி ஒரு வழியில் நாங்கள் ட்ரிப்பில் இந்த நல்லபடியாக போயிட்டு வந்தோம். நேற்று நைட்டும் வந்து நாங்கள் எண்டுக்கோசரம் வீடியோ எடுக்கவே இல்லை, விலாகோட எண்டுக்கோசரம் அப்படியே எடுத்தலாம் சொல்லி போட்டு தான் சரி இப்போ நாங்கள் அப்படி கிளம்பி வந்தோம். நம்ம இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப். இந்த டைம் வந்து ஒரு ஹிடன் பிளேசஸ் நம்ம போன மாதிரி காடாம்பாறை டேம் ஜம்முன்னு போயிட்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி யாருமே வந்து ட்ரை பண்ணி போயிருக்க மாட்டாங்க. நம்ம போயிட்டு வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நான் திரும்பவும் சொல்கிறேன், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, பர்மிஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வால்பாறை ஓரப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்க. நாங்கள் ஓட்டுறோம்னு சொல்லி நீங்களும் தாறுமாறாக ஓட்ட வேண்டாம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பழக்கம் இருக்குது, ரோடு நல்லா தெரியும். ஸோ அதுக்கோசரம் தான் நாங்கள் அப்படி ஓட்டணும். அது ஒரு சில என்ஜாய்மெண்ட்டுக்கோசரம் தான் நாங்கள் வரப்போ ரொம்பவும் மெதுவாக தான் வந்திருப்போம். நம்ம விளாக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வீட்டு பக்கம் வந்தாச்சு ப்ரோஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது மட்டும் ப்ரோஸ் 07 என்னாக்கினா வரப்ப மெதுவா வந்த விளாட்லயே தெரிஞ்சிருக்குமா? தெரியும் விளாட்ல மெதுவா வந்தா எப்படி வந்தோம்னு. அதெல்லாம் ஒரு இதில் சொல்கிறது தான். சரி, ஓகே ப்ரோஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மோட்டோ ப்ரோஸ் 07. டாடா, பை பாய்.